சண்டே ஈவினிங் க்ரோசரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக டிமார்ட் தான் வந்திருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் கிட்ட ஆச்சு க்ரோசரி வாங்கி. வீட்ல இருக்கிறத வச்சே அப்படியே மேனேஜ் பண்ணியாச்சு. இந்த வட்டம் மொத்தமா ஸ்டாக் காலி ஆயிருச்சா, சரி தீர்ந்ததெல்லாம் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு ஈவினிங் டைம் போல வந்தோம். வெளிய பார்க்குறப்பயே அவ்ளோ பைக், கார் நின்டுச்சு. உள்ள வந்து பார்த்தா பயங்கர ரஷ்ஷா தான் இருந்துச்சு. வீக்கெண்ட்ல அதனால பயங்கர கூட்டமா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு, இந்த டேக் போடுறது மட்டும் எங்க பாப்பாவோட வேல. ஒவ்வொன்னா நாங்க வந்து கவர்ல போட்டு வச்சுட்டோம் அப்டின்னா, லைன்ல நின்ட்டு ஒவ்வொன்னா டேக் போட்டு வாங்கி ட்ராலில போட்டுருவா. அந்த வேலைய யாரையுமே பார்க்க விட மாட்டா. இங்க வந்தா நான் எப்பவுமே வந்து பாத்திரம் வாங்குறேனோ இல்லையோ, ஆனா நியூ கலெக்ஷன் என்னென்ன இருக்கு அப்படின்னு இந்த 2ண்ட் ஃப்ளோர்ல ஒரு பார்வ வந்து பார்க்குறது. அதே மாரி தான் எங்க பாப்பாவும். அவளுக்கு தேவையான பேக் ஐட்டம், இந்த டிஃபன் பாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து ஏதாச்சும் நியூ கலெக்ஷன் இருக்கா அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பா. ஃபைனலி டிமார்ட்ல ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். பக்கத்துல வந்து பேட்மிட்டன் காம்படிஷன். இன்னைக்கு தான் லாஸ்ட் நாளு. 2 மேட்ச் கிட்ட நின்ட்டு சூப்பரா வேடிக்கை பார்த்தோம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. பட் இந்த 3வது மேட்ச் நடக்கிறப்ப அந்த மழை பெஞ்சு கெடுத்து விட்டுருச்சுங்க. லைட்டா தான் தூறல் போட்டுச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு மேட்ச் பார்த்தோம். பக்கத்துலேயே சூப் கடை, நல்லா ஆட்டுக்கால் சூப்பு, மசாலா சுண்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நின்ட்டு வேடிக்கை பார்த்தோம். மழை இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாங்களுமே கிளம்பிட்டோம்.